ஹாய், வெல்கம் டு இந்துஸ் ஃபேரிலேண்ட். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னோடய சின்ன பையனுக்கு செகண்ட் பர்த்டே. ஸோ அந்த பர்த்டேக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன், இந்த 2 வீக்ஸாக என்னென்னலாம் அந்த ப்ரிப்பரேஷன் நடந்துச்சுன்ட்டு ஃபுல் வீடியோ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா ஜங்கிள் தீம் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கே நான் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஈகராக இருந்தேன். அப்புறமா சரி ஜங்கிள் எல்லாருமே பண்ணுறாங்க, அந்த லைன் கிங் அது எல்லாருமே பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னு சொல்லிட்டு ஐஸ் ஏஜ் தான் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு. அது வந்து நம்ம பேங்க்வெட் ஹாலில் தான் பண்ணியிருந்தோம். செகண்ட் பர்த்டே ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே தான் பண்ணியிருந்தோம். வாட்டி கண்டிப்பாக நம்ம ஜங்கிள் தீமில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ஆக்சுவலி ரொம்ப நாள் முன்னாடியே நான் இது ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு என்னென்னலாம் ரெடி பண்ணணுன்ட்டு திங்ஸ்லாம் 1 மந்த் பிஃபோரே நான் எல்லாமே கலெக்ட் பண்ணி பலூன்ஸ் அதெல்லாம் 1 மந்த் பிஃபோரே நான் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா இது வந்து நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு பலூன்ஸ் அதோட சேர்த்து தான் இதுவும் கிடச்சிருந்தது. ஸோ இது வந்து நான் ஒரு கார்ட்போர்டில் ஜஸ்ட் அதோட ஷேப்லேயே கட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். செகண்ட் பார்த்திங்கன்னா நான் கப் கேக்ஸ்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே நான் டாப்பிங்ஸ் வைக்கிறதுக்காக நான் ஜஸ்ட்டு கலர் ஜெராக்ஸ் வந்து நான் எடிட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு என்னென்ன ஃபோட்டோஸ் என்னென்ன அனிமலோட க்யூட் ஃபோட்டோஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் ஜஸ்ட் கொலாஜ் பண்ணி அது பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். அண்ட் அதே மாதிரி தான் நிறைய எல்லாமே கலர் ஜெராக்ஸ் தான் எடுத்து வச்சுட்டு ஸோ அதோட எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பாப்பாவோட செகண்ட் பர்த்டேன்றதுனால நான் வந்து 2 வைல்ட் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து கூகுளில் தான் எடுத்த பிக். இது நான் எடிட்லாம் எதுவும் பண்ணலை, இது ஜஸ்ட் கூகுளிலேருந்து எடுத்த பிக் தான். ஸோ அதை நான் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பாருங்கள் கப் கேக்ஸ்க்காக டாப்பிங்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா அந்த ஜெராக்ஸ் எடுத்த ஃபோட்டோஸை வந்து அழகாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா ஜஸ்ட்டு க்ளூ வச்சு நான் ஒரு டூத் பிக் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். இது வந்து கபாப் ஸ்டிக். ஸோ அது வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த சார்ட்டில் ஸ்டிக் பண்ணதை அதோட ஷேப்லேயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அது பார்த்திங்கன்னா அழகாக நம்ம டாப்பிங்ஸ் மாதிரியே வந்துடுச்சு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா அது எடிபிள் கூட இருக்குது. ஆக்சுவலி எடிபிள் வந்து சம்திங் 200 to 250 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் A4 ஷீட். ஸோ நம்ம இது ஜஸ்ட் நம்ம கண்டிப்பாக கிட்ஸ்க்கு கொடுத்து சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ அதனால் எதுக்கு எடிபிள்லாம் பண்ணிட்டுன்ட்டு சும்மா ஜஸ்ட்டு ஒரு அட்ராக்டிவாக இருக்கட்டும்ன்ட்டு நான் ஜெராக்ஸ் எடுத்தே நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காஸ்ட் வைஸும் கம்மியாகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இது ரொம்ப குயிக்காக சிம்பிளாக இது முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ஓகே ஃபைன், நம்ம டேபிளுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு டெக்கரேட் பண்ணுவோம். என்ன தான் பேக்ரவுண்டில் டெக்கரேஷன் இருந்தாலும் டேபிளுக்கு ஃப்ரண்ட்டில் ஏதாச்சும் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வாஷிங் மிஷின் வாங்கும் போதே நான் இதோட அந்த கார்ட்போர்டு வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதோட 2 செப்பரேட் பார்ட்ஸை வந்து நான் நல்லா ஊசி நூல் போட்டுட்டு நல்லா சீல் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் செப்பரேட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக. ஸோ இவ்வளோ தான், இது நல்லா ஸ்டிச் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் இதோட கலர் வந்து அட்ராக்டிவாக இல்லைன்றதுக்காக நம்ம பேக்ரவுண்ட் கொஞ்சம் ஒயிட் போடலான்னு சொல்லிட்டு ஒயிட் சார்ட் பேப்பர் வாங்கி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அப்புறமா நான் கலர் ஜெராக்ஸ்லாம் எடுத்திருந்தேன். எனக்கு என்னென்ன டிசைன் வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கூகுளில் தான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த ட்ரீயிலிருந்து எல்லாமே சரி அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அப்புறமா நான் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிட்டேன். இது எல்லாமே எங்கெங்கே வைக்கணுன்ட்டு ஃபஸ்ட் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி எனக்கு இது ஸ்டிக் பண்ணது கூட பெரிய விஷயம் இல்லை, அரேஞ்ச் பண்ணுறதுக்கே எனக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு 2 ஹவர்ஸ் ஆச்சு. எனக்கு எந்த அனிமல் எந்த இடத்துல வைக்கணும், எந்த பொசிஷனில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு ரொம்ப மிஸ்மேட்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக எனக்கு இதோட ஒரு லுக் தான் எனக்கு ஃபைனலாக பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுதான் நான் பண்ணிட்டேன். அது உங்களுக்கு இப்போ காட்டுறேன் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு. ஸோ இப்படி தான் வச்சுருந்தேன். கீழே கிராஸ், சைடில் வந்து ட்ரீ, அப்புறமா இங்கெல்லாம் கொஞ்சம் மங்கி வந்து அந்த ஹேங் பண்ணிகிட்டு இருக்கா மாதிரி. அப்புறமா 2 வைல்ட் ஹித்விக்ன்ற நேமும் பார்த்திங்கன்னா அது வந்து நான் என்ன ஃபாண்ட் அனிமல் ஃபாண்ட் வந்து ஆல்ஃபபெட்ஸ் இருந்துச்சு, தனித்தனியாக செப்பரேட்டாக இருந்துச்சு. அதை அப்படியே எடிட் பண்ணிவிட்டு ஹித்விக்னு போட்டு அதுவும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்டிக் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இதோட ரிங் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு ரிங் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது ஆல்ரெடி நாங்கள் 6 ஃபீட்டுக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம், பிகாஸ் எல்லா பர்த்டேக்கும் யூஸ் ஆகும்ன்ட்டு. அப்புறமா நாங்கள் அதே 6 ஃபீட்டில் பார்த்திங்கன்னா 2 வைல்டுன்ற பேனர் வந்து 6 ஃபீட்டுக்கு பண்ணி எடுத்துகிட்டு கிளிப்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி நல்லா செக்யூர் பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ தான் ஃபாலோ ஆகாமல் மூவ் ஆகாமல் இருக்கணும்ன்ட்டு. ஆக்சுவலி இதுக்கு பலூன்ஸும் வரும், பட் இப்போதைக்கு இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம்.
ஸோ இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பலூன்ஸ் எல்லாம் ப்ளோ பண்ணிவிட்டு க்ரீன் எல்லோ அண்ட் கோல்டன் இந்த காம்பினேஷன் பலூன்ஸ் மட்டும் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பலூன்ஸ் எல்லாம் ப்ளோ பண்ணிவிட்டு அண்ட் அனிமல்ஸ் கூட இருந்துச்சு. ஸோ ஒரு 5 அனிமல்ஸ் இருக்கும். அந்த பலூன்ஸும் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணியாச்சு. அப்புறமா பாய்ஸ் எல்லாம் என்ன பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ண போயிட்டாங்க. ஸோ நான் பிரியாணியோட வீடியோனால எடுக்கவே முடியல. ஏன்னா நான் மேக்கிங் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் எனக்கு டைம் இல்லை. கேக்கில் கொஞ்சம் ரொம்ப எனக்கு டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால நான் அந்த பிரியாணி சைடே போகல. அது ஃபுல்லாக பாய்ஸ் தான் பார்த்தாங்க. பலூன் டெக்கரேஷன்லாம் நாங்கள் கேர்ள்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் கேக் ஃபைனலாக என்னோட ரொம்ப ஃபேவரட் பார்ட் கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 2 டயர் கேக் தான் பண்ணியிருந்தேன். இது வந்து சாக்லேட் ட்ரஃபிள் கேக். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேக்னா சாக்லேட் ட்ரஃபிள் தான். ஸோ அந்த கேக் தான் பண்ணியிருந்தேன். அண்ட் கலர்ஸும் நான் ரொம்ப பிரைட்டாக கொடுக்கல, ரொம்ப சட்டிலாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைட் க்ரீன் அண்ட் ஒயிட் இந்த காம்பினேஷன் தான் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் லைட் எல்லோ அண்டு லைட் சாண்டில் அண்ட் ஒயிட்டில் தான் போகணுன்னு நினச்சேன். ஓகே, பலூன்ஸ் நம்மளோட தீமே ஒரு க்ரீனில் இருக்குன்றதுனால நான் ஜஸ்ட் லைட் க்ரீன் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் லீவ்ஸ் எல்லாம் ஃபாண்டன்ட் அதே மாதிரி. அப்புறம் நான் இந்த அனிமல் டாப்பிங்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா ஃபாண்டன்ட்லேயே பண்ணிட்டேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாத்தோட எனக்கு லயன் கொஞ்சம் ரொம்பவே ஃபேவரட்டாக இருந்துச்சு. வைல்டுன்ற அந்த ஃபாண்ட்லேயும் நேம் எல்லாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த உடன் பேக்ரவுண்டில் போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபாண்டன்ட் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நான் 1 டே பிஃபோரே பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பிகாஸ் இது கொஞ்சம் டைம் ரொம்ப ஆகும். அதனால இதெல்லாம் நான் 1 டே பிஃபோரே பண்ணிட்டேன். அப்புறமா நான் க்ரீம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ராஸ்டிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கேக்கும் பக்காவாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நான் என்ன எதிர்பார்த்தனோ அதே மாதிரி தான் டிட்டோ வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கேக் பார்த்துட்டு. பட் என்ன ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்னால் நான் வேறு ஒரு ட்ரெயின் செட் பண்ணியிருந்தேன். பட் லாஸ்ட் மினிட்ல அந்த ட்ரெயின் என்ன தான் பேட்ரி மாற்றி போட்டாலும் ஒர்க் ஆகவே இல்லை. இது வந்து கொஞ்சம் ஓல்டு, ஏற்கனவே யூஸ் பண்ண ட்ரெயின் தான். ஸோ அந்த ட்ரெயின் வச்சே நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இதுதான் ஜங்கிள் ட்ரெயின் ஃபாரஸ்ட் கேக். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை என்ன ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுங்கள். அண்ட் கேக்கு எப்படி இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லணும். அண்ட் அவ்வளோதான், இதுதான் டெக்கரேஷன். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அழகாக, ரொம்ப நீட்டாக, ரொம்ப ஹாப்பியாக டே ஃபினிஷ் ஆச்சு. நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். பாப்பா எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. அண்ட் ஃபோட்டோஸும் நான் கடைசி அட்டாச் பண்ணுறேன் பாப்பா. அதெல்லாம் பர்த்டே அவுட்ஃபிட்ஸ், அப்புறம் டெக்கரேஷன், பேக்ரவுண்ட், டெசர்ட் டேபிள், இது எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான், பாய்.